கல்கி அவர்கள் எழுதிய அலை ஓசை முதலாம் பாகம் பூகம்பம் 23ஆம் அத்தியாயம். இது என்ன ஓசை? சரஸ்வதி அம்மாளும் சீதாவும் லலிதாவை வீட்டுக்கு வரும்படி சொல்லி அனுப்பியது உண்மைதான். அவள் வந்ததும் அலங்காரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வேளையில் சீதா மிகவும் உற்சாகம் காட்டினாள். சட்டாம் பிள்ளை உத்தியோகம் பார்த்தாள் என்று சொல்லலாம். இந்த மாதிரி தலை பின்னி சடை போட வேண்டும், இப்படி முன்வகிடு எடுக்க வேண்டும், இப்படி முன்னால் 2 சுருட்டை மயிரை தொங்கவிட வேண்டும், இந்த வர்ணப் புடவைக்கு இந்த நிற ரவிக்கை போட்டுக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் தலையில் பூவும் கையில் வளையல்களும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வாயினால் பிரசங்கம் செய்து கொண்ட சீதா கையினால் காரியமும் செய்து கொண்டிருந்தாள். லலிதாவை அலங்காரம் செய்யும் விஷயத்தில் சீதா காட்டிய தீவிர உற்சாகத்தைக் கண்டு சரஸ்வதி அம்மாளின் கடின இதயம் கூட அவள் விஷயத்தில் சிறிது இளகிவிட்டது. அடுத்தாற்போல் சீதாவுக்கும் ஒரு வரனை பார்த்து நிச்சயம் செய்துவிட வேண்டும். ஒரே முகூர்த்தத்தில் 2 கல்யாணமும் வைத்துக் கொண்டாலும் நல்லதுதான். ஆனால் சாஸ்திரப்படி செய்யலாம் என்கிறார்களோ என்னமோ. செய்யலாம் என்று சொன்னால் ரொம்ப நல்லது. செலவோடு செலவாய் போய்விடும். ஆனால் அதற்காக முகூர்த்தத்தை ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது. சித்திரை மாதத்திலாவது கல்யாணத்தை நடத்திவிட்டால்தான் எல்லா விஷயங்களுக்கும் சௌகரியமாயிருக்கும் என்று மற்றவர்கள் காதிலும் விழும்படியாக சரஸ்வதி அம்மாள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஏனம்மா, என் கல்யாணம் நிச்சயமாகிவிட்ட மாதிரியே பேசுகிறாயே என்றாள் லலிதா. அதுல கூட சந்தேகமா என்ன என்றாள் சரஸ்வதி அம்மாள். அதுதான் மாமி நானும் சொல்லுகிறேன். மதராசிலிருந்து வருகிறவர்கள் வெறுமனே ஜம்பத்துக்காக வருவார்களா, அல்லது நம்ம லலிதாவை பார்த்துவிட்டு யாராவது பிடிக்கவில்லை என்றுதான் சொல்வார்களா? அப்படி சொல்கிறவர்களுக்கு தலையில் கொம்பா முளைத்திருக்கும். லலிதா மாதிரி பெண் கிடைப்பதற்கு பூர்வ ஜன்மத்திலே புண்ணியம் செய்திருக்க வேண்டாமா என்று சீதா கூறியதும் சரஸ்வதி அம்மாளை பூரிக்கச் செய்தது. வருகிறவர்கள் சொல்கிறது இருக்கட்டும், நான் மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் என்றாள் லலிதா. அசடே, பேசாமல் இரு. யார் காதிலாவது விழப்போகிறது. சூர்யா பேத்துகிறதை கேட்டுக்கொண்டு ஏதாவது உளராதே என்று சரஸ்வதி அம்மாள் கோபமாய்ச் சொன்னாள். நானும் அதுதான் இவளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மாமி. பார்க்கிறதுக்கு முன்னாலேயே பிடிக்காமல் இருக்கும் என்று எதற்காக நினைத்துக் கொள்ள வேண்டும்? மாமாவோ நேரில் பார்த்துவிட்டு வந்து மாப்பிள்ளை மன்மதன் மாதிரி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். மன்மதனை விட அழகாய் எங்கே போய் மாப்பிள்ளை பிடிக்கிறது? மாமி, இந்த விஷயத்துல மட்டும் லலிதா கொஞ்சம் அசட்டு பிசட்டு என்று பேசிக் கொண்டிருக்கிறாள். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இவள் அண்ணாவின் துர்போதனைதான் காரணம் போலிருக்கிறது என்றாள் சீதா. கேட்டாயா லலிதா, உன் அத்தங்காள் சொல்கிறதை கேட்டுக்கொள். சூர்யா ஏதாவது உளறினால் அதை காதிலேயே போட்டுக்கொள்ளாதே. அவனுக்கு இந்த விஷயமெல்லாம் என்ன தெரியும்? யாரோ அவனுக்கு தூபம் போட்டு விட்டிருக்கிறார்கள். சீதா தான் நல்ல மாதிரி யோசனை சொல்கிறாள். அவளுடைய புத்திமதியை கேட்டுக்கொள் என்றாள் சரஸ்வதி அம்மாள். லலிதாவை அலங்காரம் செய்ய ஆரம்பித்த சிறிது நேரத்துக்கெல்லாம் பம்பாய் ராஜம்மாள் சூர்யாவை கூப்பிட்டு அனுப்பி, அப்பா, நான் பிறந்து வளர்ந்த ஊரை சுற்றி பார்க்க வேணும்னு ஆசையா இருக்கு. குளத்தங்கரையில அண்ணா பங்களா கட்டியிருக்கிறானாமே, அங்க போய் சற்று நேரம் காற்று வாங்கிவிட்டு வரலாமா என்றாள். ஆகட்டும் அத்தை, போகலாம் என்றான் சூர்யா. இருவரும் பங்களாவை அடைந்தார்கள். ராஜம்மாள் பங்களாவின் திறந்த ஜன்னல் வழியாக நெடுநேரம் குளத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு குளத்தில் இறங்கி குளிப்பதற்கு ரொம்ப பிரியம். வினா தெரிந்த நாளிலிருந்து கல்யாணமாகும் வரையில் ஒரு நாள் கூட இந்த குளத்தில் குளிக்காமல் இருந்தது கிடையாது. பம்பாய்க்கு போனதிலிருந்து குழாய் ஜலம்தான் கங்கை காவேரி என்று ஆகிவிட்டது என்று சொல்லி ராஜம் பெருமூச்சு விட்டாள். அத்தை, உங்களுக்கு நீந்த தெரியுமாமே, அது உண்மையா? பெரியத்தை சொன்னாள் என்றான் சூரிய நாராயணன். உண்மைதான் சூர்யா, அப்பா எனக்கு நீந்த கற்றுக் கொடுத்தார். நான் குழந்தையாயிருந்தபோது ஒரு நாள் யாரோ ஒரு ஸ்திரீ காவேரி வெள்ளத்தில் போய்விட்டாள் என்று செய்தி வந்தது. அது முதல் பெண்களுக்கும் கட்டாயம் நீந்த தெரிய வேண்டும் என்று சொல்லி அப்பா, அதாவது உன் தாத்தா, எனக்கு நீந்த கற்றுக் கொடுத்தார். இந்த குளத்தில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நீந்தி போய் விடுவேன். சில சமயம் காவேரியில் கூட நீந்தி இருக்கிறேன். புண்ணிய காலங்களிலும் பண்டிகை தினங்களிலும் வண்டி கட்டி கொண்டு எல்லோரும் காவேரிக்கு குளிக்கப் போவோம். அப்பா, அண்ணா, அக்கா எல்லோருமாக போவோம். நான் தான் வீட்டுக்கு கடைக்குட்டி பெண். எல்லாருக்கும் என் பேரில் ஆசை அதிகம். ராஜம்மாள் கண்ணை துடைத்து கொண்டு, அந்த பழங்கதையெல்லாம் இப்போது எதற்கு? என்னமோ உளறினேன். இருக்கட்டும் சூர்யா, நீ இந்த வருஷம் மெட்ரிகுலேஷன் பரீட்சைக்கு படிக்கிறாயாமே, அப்படித்தானா என்றாள். ராஜம்மாளின் கண்ணில் கண்ணீர் ததும்புவதை பார்த்து சூர்யாவும் பேச்சை மாற்ற விரும்பினான். ஆமாம் அத்த, முன்னையெல்லாம் மெட்ரிகுலேஷன் என்பார்கள். இப்போது SSLC என்று அதற்கு பெயர். எங்க அம்மாவுக்கு 10வது என்று சொன்னால்தான் தெரியும் என்றான். ஆமாம் சூர்யா, நீ ஒரு வக்கீல் வீட்டில் ஜாகை வைத்துக் கொண்டிருக்கிறாயாம். அந்த வக்கீலுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறானாம். BA படிக்கிறானாமே, வாஸ்தவந்தானா என்று ராஜம்மாள் கேட்டாள். வாஸ்தவந்தா அத்த, அதற்கென்ன எப்போது என்று சூர்யா கேட்டபோதே அவன் மனதில் அந்த கேள்விக்கு பதிலும் உதித்தது. வக்கீலின் பிள்ளைக்கு சீதாவை கொடுக்கலாம் என்பதற்குத்தான் அத்தை அவனை பற்றி கேட்கிறாள் என்று தெரிந்துவிட்டது.
அந்த எண்ணம் ஊசியால் குத்துவது போல் சுரீர் என்ற வேதனையை அவனுக்கு உண்டாக்கியது. சூர்யா, உன் அத்திம்பேர் ஒரு மாதிரி மனுஷர் என்று கேட்டிருப்பாய். எனக்கோ உடம்பு சரியாகவே இல்லை. இந்த பெண் சீதாவுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைத்துவிட வேண்டுமென்று கவலையாயிருக்கிறது. அண்ணாவிடம் சொல்லித்தான் இருக்கிறேன். ஆனால் அவனுக்கு எத்தனையோ ஜோலி. யாராவது நல்லவரனாக தெரிந்தால் பார்த்து சொல் சூர்யா. அதற்காகத்தான் முக்கியமாக உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னேன். அத்தை, இது என்ன பிரமாதம்? சீதாவின் சமர்த்துக்கும் அழகுக்கும் வரன்கள் நான் நீ என்று வரமாட்டார்களா? அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம் என்று சூர்யா கூறினான். அதே சமயத்தில் தன்னுடைய மனதிற்குள், நான் ஒருவன் இருக்கிறேனே, வேறு வரனை தேடுவானேன் என்று சொல்லிக் கொண்டான். இதை வெளிப்படையாக அத்தையிடம் சொல்லிவிடலாமா என்று கூட மனதில் நினைத்தான். ஆனால் சங்கோசம் குறுக்கிட்டது. சீதா சமர்த்து என்று உனக்கு தோன்றுகிறதா சூர்யா? எதிலிருந்து அவ்வாறு சொல்கிறாய்? வயது 16 பிறந்திருக்கிறது. இன்னும் விளையாட்டுத்தனம் கொஞ்சம் கூட போகவில்லை. ஓடையில் விழுந்ததும் ஓகோ என்று கூச்சல் போட்டாலே பார்த்தாயல்லவா என்றாள் ராஜம்மாள். அதனால் என்ன அத்தை? சிறு பிராயத்தில் பெண்கள் அப்படி சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தால் தானே நன்றாயிருக்கிறது. அழுமூஞ்சியாயிருந்தால் யாருக்கு பிடிக்கும்? பம்பாய்க்கு போய் வந்த பிறகு லலிதாவின் சுபாவம் கூட மாறியிருக்கிறது. அதற்கு முன்னால் எல்லாம் அம்மாவுடன் சண்டை பிடிப்பதும் அழுவதுமாகவே இருப்பாள். கலகலப்பாகவே இருக்க மாட்டாள். இந்த 1 வருஷமாக சிரித்து விளையாடிக் கொண்டு சந்தோஷமாயிருக்கிறாள் என்றான் சூர்யா. இந்த அசட்டு பெண் உன் தங்கையையும் தன்னை போல் ஓயாமல் சிரித்துக் கொண்டிருக்கும்படி செய்து விட்டாளாக்கும். அடிக்கடி சீதாவை அசடே அசடே என்று சொல்கிறீர்களே அத்தை. அவள் முகத்திலே சமர்த்து என்று எழுதி ஒட்டி இருக்கிறதே, எதுவரையில் படித்திருக்கிறாள்? படிக்கிறதுல சீதா சமர்த்துத்தான் சூர்யா. பள்ளிக்கூடத்தில் எப்போதும் முதல் மார்க்குத்தான். ஒரு தடவை காதால் கேட்ட பாட்டை அப்படியே பாடிவிடுவாள். இந்த பக்கங்களில் 8வது என்று சொல்லுகிறார்களே, அதுவரையில் படித்திருக்கிறாள். இங்கிலீஷ் நன்றாக தெரியும். கதை சொல்லச் சொன்னால் இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உலகம் தெரியாத பெண்ணாயிருக்கிறாள். யாரிடமும் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை. இந்த வருஷம் லலிதாவின் கல்யாணத்தோடு சேர்த்து சீதாவுக்கும் நடத்திவிட்டால் என் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். மேற்படி சம்பாஷணையின் நடுவில் சூர்யாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதாவது, அத்தைக்கு சீதாவை தனக்கு கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் போலிருக்கிறது. அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் வரனை பற்றிய பேச்சை எடுத்திருக்கிறாள் என்று நினைத்தான். ஆனாலும் தன்னுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுத்துவிடக் கூடாது என்று எண்ணினான். அத்தை அந்த விஷயத்தை பற்றி பட்டவர்த்தனமாக கேட்ட பிறகு கொஞ்சம் பிகு பண்ணிக்கொண்டு அரைமனதாக தன்னுடைய சம்மதத்தை தெரியப்படுத்துவது என்று தீர்மானித்தான். எனவே சிறிது அலட்சிய பாவத்துடன், இங்க என்ன அப்படி வசதியான வரன் கிடைத்துவிடப் போகிறது அத்தை? பம்பாயில் இல்லாத வரனா? அங்கேயே பார்க்க கூடாதா என்றான். பம்பாயில வரன் இருக்கலாம் சூர்யா. ஆனா சீதாவை இந்த பக்கத்துல கொடுக்க வேணும்னு ஏன் எண்ணம். நம்முடைய குடும்பத்துல நான் ஒருத்தி பம்பாயில் வாழ்க்கப்பட்டது போதும் என்று இருக்கிறது. மறுபடியும் நீ தேவப்பட்டணத்துக்கு திரும்பி போனதும் அந்த வக்கீலாத்து பையனின் ஜாதகம் வாங்கி அனுப்புகிறாயா சூர்யா? அந்த பையன் பேர் என்ன? அவன் பேரு பட்டாபிராம் அத்தை. பையன் கெட்டிக்காரன்தான். BA படிக்கிறான். ஆனா சொத்து அதிகம் கிடையாது. ஒரு வீடு இருக்கிறது. அதன் பேரில் கடன். இந்த லட்சணத்துக்கு ஏராளமான வரதட்சணை வர வேண்டும் என்று அவன் அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பட்டாபியை விட ஸ்லாக்கியமான வரன்கள் இருக்கின்றன. நான் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்றான் சூர்யா. எவ்வளவோ பெரிய வரன்கள் இருக்கலாம். ஆனா நமக்கு சரியாக வர வேண்டாமா சூர்யா? இந்த நாள்ல பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டுதான் வரதட்சணை கேட்கிறார்கள். நாளைக்கு உனக்குத்தான் கல்யாணம் பேச்சு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அண்ணாவும் மன்னியும் 10,000 ரூபாய்க்கு குறைந்து வரதட்சணை வாங்குவார்களா? வரதட்சணை வாங்குவதை பற்றி ஒரு பெரிய கண்டன பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சூர்யா எண்ணினான். கல்யாண விஷயத்தில் தன்னுடைய தீர்மானமான கொள்கையை வெளியிடவும் உத்தேசித்தான். ஆனால் அதற்குள் அத்தையின் முகபாவம் மாறுவதை கவனித்தான். ராஜம்மாளின் முகத்தில் பீதியின் அறிகுறி தோன்றியது. சூர்யா, இது என்ன ஓசை என்று கேட்டாள். ஓசையா? என்ன ஓசை? எனக்கு ஓசை ஒன்றும் கேட்கவில்லையே என்றான் சூர்யா. கவனித்து கேள் சூர்யா. சமுத்திரத்தில் அலை ஓசை மாதிரி சத்தம் கேட்கவில்லையா? சூர்யாவின் காதிலும் அப்போது அந்த ஓசை கேட்டது. பங்களாவுக்கு வெளியில் எட்டி பார்த்தான். சற்று தூரத்தில் ஒரு விஸ்தாரமான சவுக்கு மரத்தோப்பு காணப்பட்டது. இளவேனிற் காலத்தின் இனிய தென்றல் அந்த தோப்பில் பிரவேசித்து நெருங்கிய சவுக்கு மரக்கிளைகளின் வழியாக நுழைந்து சென்ற போது உண்டான சத்தம்தான் அப்படி சமுத்திரத்தின் அலைவோசை போன்ற பிரம்மையை உண்டாக்கியது. இதை தெரிந்து கொண்ட சூர்யா, அத்தை, அலையும் இல்லை ஓசையும் இல்லை. அதோ அந்த சவுக்கு தோப்பின் கிளைகள் காற்றில் அசைவதுதான் அலை ஓசை போன்ற சத்தத்தை உண்டாக்குகிறது. அது உண்மை என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு ராஜம்மாளின் முகம் சிறிது தெளிவடைந்தது. இருந்தாலும் அத்தை, நீ என்னத்திற்காக அவ்வளவு பயங்கரமடைந்தாய்? அலை ஓசையாயிருந்தால்தான் என்ன என்று சூர்யா கேட்டான். என் மனது இப்போது ரொம்பவும் கலங்கி போயிருக்கிறது. இன்னொரு சமயம் சொல்கிறேன் என்றாள் ராஜம்மாள். சற்று தூரத்திலிருந்து பாம் பாம் என்று மோட்டார் வண்டியின் சத்தம் கேட்டது.
இதுவரைக்கும் நீங்க கேட்டது 23வது அத்தியாயம். அடுத்த அத்தியாயத்துல நாம சந்திக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, உங்களுக்கு கதைகள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.